தமிழர்களுக்கு வணக்கம். வீதியில் கிடந்த ஏடிஎம் அட்டையினை எடுத்த பாடசாலை மாணவனுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை. வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்ட 3 வாகனங்கள் தீக்கிரை, விசாரணைகள் தீவிரம். புத்தளத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம், இரவில் அச்சமடையும் மக்கள். ஹட்டன் வீதியில் கிடந்த ஏடிஎம் கார்டினை எடுத்த பாடசாலை மாணவன் ஒருவன் அந்த கார்டின் பணத்தை பயன்படுத்தி 4 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய பொருட்களை கொள்வனவு செய்துள்ளதை அடுத்து குறித்த மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்னும் சம்பவத்தில் குறித்த மாணவன் ஹட்டன் வீதியில் சென்று கொண்டிருந்த வேளை அங்கு ஒரு ஏடிஎம் அட்டையினை கண்டு அதனை எடுத்துக்கொண்டு உடனடியாக கண்டி பகுதியில் உள்ள கடை ஒன்றிற்குள் சென்று தொலைபேசி பாகங்கள் மற்றும் உடற்கட்டு ஊட்டச்சத்து பொருட்கள் மற்றும் சில சோடி பாதணிகளையும் கொள்வனவு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காணாமல் போன ஏடிஎம் அட்டையின் உரிமையாளர் உடனடியாக தன்னுடைய ஏடிஎம் கார்டினை காணவில்லை என்று பொகவந்தலாவை சேர்ந்த நபர் ஒருவர் ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் உடனடியாக முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளார். இதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த அந்த பாடசாலை மாணவன் கொள்வனவு செய்த கடைக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்ட போதே அந்த கடையில் வழங்கப்பட்ட குறித்த மாணவனுடைய பெயர், தொலைபேசி இலக்கங்கள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த பாடசாலை மாணவன் 13ஆம் தரத்தில் கல்வி கற்பவர் என்று, மேலும் அவர் அந்த ஏடிஎம் கார்டிலிருந்து இவ்வாறான பொருட்களை கொள்வனவு செய்த பின்னதாக தன்னுடைய Facebook கணக்கில் இது தொடர்பான புகைப்படங்களை பகிர்ந்திருந்தார். இதை பார்த்த போலீசார் குறித்த மாணவனை உடனடியாக கைது செய்து அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னதாக நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வேளை குறித்த மாணவன் 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் குறித்த மாணவனுடைய வழக்கை எதிர்வரும் 18ஆம் திகதி மீண்டும் விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பாதுகா மகியங்கன பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 வாகனங்கள் தீக்கிரையாகியுள்ள சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளதை அடுத்து சம்பவம் தொடர்பில் உரிமையாளர்கள் உடனடியாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளனர். என்னும் சம்பவத்தில் மேலும் தெரிவிக்கையில் வேன், ஹெப்ரக வாகனம் மற்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் வீட்டின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதை அடுத்து ஹொரணி தீயணைப்பு பிரிவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் முயற்சியினை மேற்கொண்டுள்ளதாகவும், எனினும் 3 வாகனங்களும் தீக்கு இரையாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த வீடு இருக்கின்ற பகுதி நுழைய முடியாத அளவிற்கு பாதுகாப்பு இருந்துள்ளதாகவும், எனினும் யாராவது வந்து வாகனங்கள் மீது தீயினை மூட்டிவிட்டு தப்பித்து சென்றுள்ளார்களா அல்லது ஒரு வாகனத்தில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதை அடுத்து இந்த 3 வாகனங்களும் தீக்கு இரையாகி உள்ளதா என்பது தொடர்பில் பல கோணங்களில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளம் கோம்பகவெவ கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானைகளின் அட்டகாசம் தொடர்பில் செய்திகள் வெளியாகி உள்ளது. இந்த சம்பவத்தில் அப்பகுதியில் உள்ள வீடு ஒன்றிற்குள் புகுந்து யானை ஒன்று அடாவடி செய்து அங்கு பெரும் அசம்பாவிதம் ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் மககும்பு கடவள பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட கோம்பகவெவ கிராமத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும், மேலும் சம்பவத்தில் குறித்த வீட்டின் பகுதியானது சேதமடைந்துள்ளதாகவும், மேலும் காட்டு யானை வீட்டிற்குள் புகுந்து வீட்டிற்குள் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளை எடுத்து சேதப்படுத்தி உள்ளதாகவும், எனினும் சம்பவம் தொடர்பில் வீட்டினர் அயலவர்களுக்கு தெரிவித்துள்ளதை அடுத்து அயலவர்கள் உடனடியாக வருகை தந்து காட்டு யானையை விரட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். என்னும் இந்த சம்பவமானது அண்மை காலமாக அதிகரித்து செல்வதாகவும், காட்டு யானைகளுடைய அட்டகாசம் அந்த கிராமத்தை சேர்ந்த பகுதிகளில் அதிகமாக இடம்பெற்று வருவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். என்னும் இதன் காரணமாக இரவு நேரம் மக்கள் அச்சமடைவதாகவும், இரவு நேரங்களில் அதிகமாக காட்டு யானைகள் குறித்த கிராமத்திற்குள் புகுந்து மக்களுடைய வருமான பயிர்கள் மற்றும் வீடுகளை சேதமடைய செய்வதாகவும், உயிர் ஆபத்துக்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மக்கள் இது தொடர்பாக அதிகாரிகள் உடனடியாக தங்களுக்கு பாதுகாப்பினை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24.com இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.